சூஸ் பண்ணாமல் எடுத்திருக்காங்க கதையை. அதனால் வந்து அது எப்படி இப்போ படம் கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த படம் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் பாருங்கள். சூப்பர் ஹிட், கண்டிப்பாக மெகா ஹிட்டுன்னு வரும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறோம். எல்லாருமே கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். இதுமாரி சூர்யாவுக்கு 4-5 படம் எல்லாமே இதாக ஃபெயிலியராக தான் போயிடுச்சு. ஆனால் அந்த டீசர் பார்க்கும்போது நல்லா பிளாக் பஸ்டர் ஆகும்னு தெரியுது. அதனால் இந்த படம் நிச்சயமாக வெற்றி அடையும் ப்ரோ. முன்னாடியே எடுத்த படம்லாம் சூர்யா வந்து இப்போ ஹிட் ஆகலை. இப்போ வந்து கருப்புன்ற மூவி வந்து நல்லா இருக்கும், நல்லா ஃபஸ்ட் இதே பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு சில படம் மட்டும் வேணால் ஃபெயிலியராக இருக்கலாம். ஆனால் இந்த படம் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்ச அளவு செம்ம ஹிட் அடிக்க வாய்ப்பு இருக்குது. கருப்பு டீசர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? நான் நேற்று தான் பார்த்தேன். ரொம்ப சூப்பராகவே இருக்குது. சூர்யாவோட அடுத்த அவதாரம் நாங்கள் எல்லோரும் நினைக்கிறோம். அது இல்லாமல் காப்பானோட விவசாய மூவி, இதுவும் ஒரு விவசாய மூவின்னு தான் நினைக்கிறேன். அது எப்படி சொல்கிறதுன்னா, படமே நிறையா சூஸ் பண்ணாமல் சூர்யா நடிச்சிருக்காப்புல. இந்த படம் ரொம்ப சூஸ் பண்ணி நடிச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். இந்த படம் ரொம்ப நல்லா வரும்னு எல்லோரும் எதிர்பார்க்குறோம். எல்லாருமே கண்டிப்பாக தேட்டரில் மட்டும் கொஞ்சம் பார்த்துருங்க. ஏன்னா இப்போ வந்து ஏற்கனவே 2-3 படம் ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, அந்த கதையை வந்து அவங்க சூஸ் பண்ணாமலே எடுத்திருக்காங்க. சூர்யா வந்து முழு கதையும் கேட்டு எடுத்தாங்களா என்னன்ட்டு தெரியவே இல்லை. இந்த கதை வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அதனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். எல்லாருமே எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக வந்து எல்லாருமே கண்டிப்பாக தேட்டரில் தான் பார்க்கணும். எல்லாருமே சமூக வலைதளங்களையோ இல்லை திருட்டுத்தனமாவோ எதுவும் பார்க்க தேவையில்ல. டேரெக்டாக போய் தேட்டர்லேயே பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். எல்லாருக்கும் நல்ல வெளிப்படையான கருத்துக்கள் இதில் நிறையா சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாருமே கண்டிப்பாக தேட்டர்லேயே பாருங்கள். கருப்பு டீசர் பார்த்தீங்கன்னா பார்த்தேன் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது. சூர்யாவோட 3-4 படம் ஃபெயிலியராக தான் போயிட்டுருக்கு. இப்போ எடுத்துருக்க இந்த படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து அவர் 2-3 படமாக வந்து ரொம்ப ஃபெயிலியர் படமாக எடுத்துருந்தாங்க. இந்த படத்தை நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? இந்த படம் நல்லா இப்போ எப்படியாவது ஹிட் அடிக்கணும்னு தான் ப்ரோ எனக்கு. நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். வந்தால் ஃபஸ்ட் தான் தேட்டரில் பார்ப்பீங்க? பார்ப்பீங்க? பார்ப்பேன் ப்ரோ. ப்ரோ கருப்பு டீசர் பார்த்தீங்கன்னா கருப்பு டீசர் பார்த்தேன் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. இதுமாரி சூர்யாவுக்கு 4-5 படம் எல்லாமே இதாக ஃபெயிலியராக தான் போயிடுச்சு. ஆனால் அந்த டீசர் பார்க்கும்போது நல்லா பிளாக் பஸ்டர் ஆகும்னு தெரியுது. அதனால் இந்த படம் நிச்சயமாக வெற்றி அடையும் ப்ரோ. அதனால் தெரியுது. ஏன்னா இது வரைக்கும் சூர்யா எப்படி பார்த்தீங்க, இந்த படத்தில் எப்படி பார்க்குறீங்க, எதிர்பார்க்குறீங்க? இது வரையும் அவர் நடித்த படம்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு 2-3 படம் ஃபெயிலியர் ஆனது. ஆனால் இந்த படம் டீசர் பார்க்கும்போதே தெரியுது ஏதோ ஒரு அளவு ஹிட் ஆகும்னு தெரியுது. அதனால் கண்டிப்பாக ஹிட் ஆயிரும் ப்ரோ. அந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆயிரும் ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. கண்டிப்பாக டீசர் பார்க்கும்போதே தெரியுது ப்ரோ. பார்க்கலான்ட்டு. கருப்பு வந்து சூப்பராக தான் இருக்குது. அதாவது நேச்சுரலாகவும் இருக்குது. அதாவது ஜல்லிக்கட்டு இது மாதிரி சம்மந்தமாகவும் இருக்குது. படம் சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு சில படம் மட்டும் வேணால் ஃபெயிலியராக இருக்கலாம். ஆனால் இந்த படம் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்ச அளவு செம்ம ஹிட் அடிக்க வாய்ப்பு இருக்குது. செம்ம இருக்குது. 2-3 படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? அது வந்து எப்படி சொல்கிறதுனா, அது நம்ம நினச்சிக்கிறது தான். அதாவது மக்கள் ஆடியன்ஸ் எப்படி பார்க்குறாங்களோ அந்த இதில் தான் இருக்குது. ஒரு சில பேர் நல்ல இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ரிவ்யூலாம் நல்லதாக கொடுத்துருக்காங்க. அதாவது சூர்யாங்கிறது வந்து ஃபெயிலியர்லாம் கிடையாது. பெஸ்ட்டு நம்பர் 1. அதாவது அடுத்த விஜய்க்கு ஈக்குவலாக பார்க்கலாம். விஜய்க்கு ஈக்குவலாக பார்க்கலாம் கண்டிப்பாக. அதாவது வந்து ரோலக்ஸில் கூட இது பண்ணாப்புல, வில்லனாக என்ட்ரி கொடுத்தாப்புல. அதான் மாசு. இப்போ ரசிகர்களுக்கெல்லாம் அதிகம் எதிர்பார்ப்பு வந்ததே இந்த ரோலக்ஸ் தான். இந்த ரோலக்ஸ்லேருந்து தான் இந்த கட்டப்பு. தாராளமாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஷோவே பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் படம். அதுவும் இந்த ஹேர் ஸ்டைல் வேறு, விவசாயத்துக்காக இது பண்ணுறது சூப்பராக இருக்கும். எல்லோரும் பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். எல்லாத்துமே தேட்டரில் போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். படம் சூப்பராக இருக்கும். ஓகே தான் ப்ரோ. இது வந்து இப்போ ரிலீஸ் ஆனிச்சுனாவே கொஞ்சம் ஹிட்டாக தான் ப்ரோ போவோம். ஏன் கருப்பு முன்னாடியே எடுத்த படம்லாம் சூர்யா வந்து இப்போ ஹிட் ஆகலை. இப்போ வந்து கருப்புன்ற மூவி வந்து நல்லா இருக்கும், நல்லா ஃபஸ்ட் இதே பார்க்கலாம். ஓகே, நான் பேசுகிறேன். சூர்யா படம் வந்து கருப்புன்ற மூவி வந்து நல்லா இருக்குன்னு தோணுது ப்ரோ. எல்லாருமே ஹிட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. ஃபஸ்ட் ஷோ வந்து நான் கண்டிப்பாக பார்ப்பேன். இனிமேல் சூர்யா மூவி எதை வந்தாலும் நான் ஃபஸ்ட் ஷோ கண்டிப்பாக நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். ஏன்னா நல்லா தான் போகும் மூவி. இதுக்கு முன்னாடி வந்த படம்லாம் வந்து ஃபெயிலியர்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு இந்த வாட்டி கண்டிப்பாக போகணும்னு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். கண்டிப்பாக போகும் கருப்பு மூவி. கண்டிப்பாக. இல்லை, இப்போ வேல் மூவி வந்துட்டு கிராமத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமத்தில் எடுத்த மூவி. அது வந்து அதுவே ரொம்ப சூப்பர் ஹிட் தான். அது சிங்கம் மூவி வந்துட்டு சிங்கப்பா 1, 2 எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்து அந்த படங்கள் தான் வந்து சூஸ் பண்ணாமல் எடுத்திருக்காங்க கதையை. அதனால் வந்து அது எப்படி இப்போ படம் கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த படம் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் பாருங்கள். சூப்பர் ஹிட், கண்டிப்பாக மெகா ஹிட்டுன்னு வரும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறோம். எல்லாருமே கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். நான் உங்களோட கருத்துனா டீசர் படம் நல்லாயிருக்கு. டீசர் சூர்யா படம் மிஸ் பண்ணால் தான் பாருங்கள். கருப்பு டீசர் பார்த்தீங்க எப்படி பார்த்தாங்க, நல்லாயிருக்கு. இல்லை எப்படி ஏற்கனவே கங்குவெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இந்த படம் நல்லா ஹிட் ஆகும், நல்லபடியாக வரும். சூர்யாவோட நடிப்பு சூப்பராக இருக்கும்.
நடிப்பு சூப்பராக இருக்கும். இந்த படம் ஹிட் ஆகும். இந்த படம் சூர்யாட்ட உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன படம்? மாதவன். மாதவன். இந்த படத்தை எப்படி எதிர்பார்த்து நீங்கள் வரவேற்கிறீங்க? அதோட இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக எதிர்பார்க்குறோம். எல்லோரும் கருப்பு மூவியை தேட்டரில் போய் பாருங்கள் கண்டிப்பாக. மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக. நல்லா எல்லாருமே போய் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். சிங்கம் மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். சிங்கம் 2-3 படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதெல்லாம் இல்லாமல் இது நல்லா ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும். எப்படி நீங்கள் சூர்யாட்ட பிடிச்ச ஆக்டிங் எப்படி? சூர்யா சிங்கம் படத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. சிங்கம் சுறுசுறுப்பாக இருப்பார். ஆமாம். கருப்பு படம் வந்தால் ஃபஸ்ட் கண்டிப்பாக பார்ப்பேன். கண்டிப்பாக பார்ப்பேன். கண்டிப்பாக. கண்டிப்பாக. சரி.